ஸோ நம்ம பைப்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் நம்ம டைட்டா மூடுனாலும் தண்ணி லீக் ஆயிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஜஸ்ட் வந்து பைப்ப வந்து கழட்டி எடுத்துடலாம். கழட்டிட்டு நம்ம வந்து ஃபுல் பைப்ப நம்ம கழட்ட போறதில்ல. ஜஸ்ட் ஸ்ப்ளிண்டர் மட்டும் மாத்துனா போதும்னு நெனைக்கிறேன். சரி வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ளிண்டர வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு, இல்ல வாசர் போச்சா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இத நம்ம வந்து அந்த மேல இருக்க நாப வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம கழட்டி எடுக்கிறது. ஆனா நம்மளோட ஸ்ப்ளிண்டர் பாருங்க எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு. வாஷருமே சுத்தமா போச்சு. த்ரெட்டுமே போயிருச்சு. பாருங்க தண்ணியும் பாருங்க எந்த அளவுக்கு கருப்பு கலர்ல இருக்கு. இதுதான் நம்மளோட ஸ்ப்ளெண்டர் புதுசா வாங்குனது. இது பார்த்தீங்கன்னா ரூ. 70லேருந்து ரூ. 100 வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் பைப் பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைக்குது. நம்ம வந்து ஸ்ப்ளெண்டர் மாத்துறதுக்கு முன்னாடியே தண்ணிய வந்து போர்லருந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பாத்துறோம். இப்ப நம்ம ஸ்ப்ளெண்டர்லயும், பைப்லயும் வந்து லைட்டா ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து மாட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான் நம்ம டைட் பண்ணிட வேண்டியது தான். டைட் பண்ணிட்டு அந்த இருக்கிற டேப்பையும், அந்த கவரையும் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி மூடிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பைப்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்க தண்ணிய தொறந்து பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். இப்ப பாருங்க. பார்த்தீங்களா? தண்ணியும் கிளீனா வருது. நம்ம மூடுனாலும் லைட்டா மூடுனாலே போதும். பைப்ல தண்ணி சுத்தமா நின்னுடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.